வருஷத்தின் இறுதியில சில உள்ளத்துக்கு இந்த வார்த்தை ஆவியானவர் சொல்ல ஏவுகிறார். நீ அலையே பார்த்துட்டு இருந்தேனா, இந்த வருஷத்தின் முடிவு உனக்கு வேதனையா இருக்கும். நீ ஆனால் அடிக்கிற அலையில் நீ அவரையே பார்ப்பாயானா, இந்த வருஷத்தின் முடிவு உனக்கு பலனா இருக்கும். இந்த வருஷத்தின் முடிவு உனக்கு நன்மையா இருக்கும். இந்த வருஷத்தின் முடிவு உனக்கு நம்பிக்கையா இருக்கும். கர்த்தரே உங்கள் கண்கள் நோக்கி உங்கள் கண்கள் பதிந்திருக்குமானால் சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கட்டளையிடுவார்னு நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் சூழ்நிலையை பார்த்துட்டே இருந்தா எனக்கு கிடைக்கும் நம்பிக்கை இல்லை, ஆனா என்னோடு இருக்கிற நான் பார்த்துட்டே இருப்பேனா, நான் தைரியமாய் சொல்லுவேன், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வாசியுங்கள். என்னாகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 6 முதல் 9 வசனங்களை வாசிக்கலாம். தெரிந்த வார்த்தைகள் தான் வாசிகள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னையின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மை பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 12 பேரும் ஒரே போலதான் தேசத்தை பார்க்கிறார்கள். சேர்ந்து போயிட்டு தான் வராங்க. ஆனா வந்ததும் 10 பேர் எதை குறித்து பேசுறாங்க தெரியுமா? சத்ருவை குறித்து ரொம்ப பேசுறாங்க. ஆனா இந்த 2 பேரை சத்ருவை குறித்து பேசல, கர்த்தர் கொடுக்க போற தேசத்தை குறித்து பேசுறாங்க. ஏன் அவங்க வாயில இப்படிப்பட்ட வார்த்தை வரலன்னா, அவங்க கண்ணுல எதை ரொம்ப பதிச்சுட்டாங்க தெரியுமா? கொடுக்கப்படுற தேசம் அல்ல, குறுக்க நிக்கிற சத்ரு. ஆனா இந்த 2 பேருக்கு கண்ணுல குறுக்க நிக்கிற சத்துரு பதியல, கொடுக்க போற தேசம் தான் பதிந்திருந்தது. ஹல்லேலூயா. எதை நான் என் கண்ணுக்கு பதிக்கிறேனோ அதுதான் நான் என் வாயில பேசுவேன். எதை நான் கண்ணுக்கு பதிக்கிறேன், என் பார்வையில எது பதியுதோ அதுதான் என் இருதயம் பேசிக் கொண்டிருக்கும். என் காது எதுக்கு சத்தம் அதிகம் கொடுக்குதோ அதுதான் என் இருதயம் பேசிக் கொண்டிருக்கும். ஒரு கூட்டம் சத்துருக்களை பார்த்து அதை பதிச்சிட்டு வந்து பேசிட்டு இருக்கும் போது, ஆமென், யோசுவாவும் காலேபும் அவர்களும் அவர்களை பார்த்தார்கள். ஆனா அவர்கள் இருக்கிறதை அவர்கள் பதிக்காம கர்த்தர் கொடுக்க போகிற அந்த தேசத்தை பதிச்சுட்டு வராங்க. என் பார்வையில நான் எதை பதிக்கிறேனோ அதை பொறுத்துதான் என் பலன் உண்டாகி கொண்டே இருக்கும். எதை பதிச்சு வைக்கிறேன் இன்னைக்கு? ஆமென். 12 பேருமே ரெண்டையும் பார்க்கறாங்க, தேசத்தையும் பார்க்கறாங்க. அவங்களும் சொல்றாங்க அது நல்ல தேசம், இவர்களும் சொல்றாங்க நல்ல தேசம். அப்ப 2 கண்களும் தேசத்தை பார்த்தது. ஆனா திரும்ப வரும்போது 2 கண்களிலே எது பதியுது தெரியுமா? அந்த 10 பேர் கண்ணுல சத்துரு பதிஞ்சிருக்கிறான், இந்த 2 பேர் கண்ணுல தேசம் பதிஞ்சிருக்கு. ஆமென். சத்துரு கண் பதிஞ்ச வாய் சொல்லுது சுதந்தரிக்க முடியாதுன்னு, தேசம் பதிஞ்ச கண்ணு சொல்லுது சுதந்தரிப்போம் என்று. இன்னைக்கு என் பார்வையில எது பதியுதோ அதை வச்சுதான் என் வாயில நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆமென். என் சூழ்நிலையை பார்த்துட்டே இருந்தா எனக்கு கிடைக்கும் நம்பிக்கை இல்லை, ஆனா என்னோடு இருக்கிற நான் பார்த்துட்டே இருப்பேன். நான் தைரியமாய் சொல்லுவேன், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு முன்பாய் அவரை ஆலயத்தின் வாசலில் ஒரு சப்பானி வைக்கப்படுகிறான். அவன் வந்து இப்பொழுது ஒவ்வொரு நாளும் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் இருக்கிறது. அப்பொழுதுதான் பேதுரும் யோவானும் வருகிறார்கள். அவர்கள் வரும்போது அவனும் அவர்களை பார்க்கிறான். பார்த்து அவர்களிடத்திலும் பிச்சை கேட்கிறான். கேட்டதோ 4வது வசனம் சொல்லப்படுகிறது, வாசிங்கள். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் அப்படின்றாங்க. அப்ப இதுவரை அவன் பார்க்கலையா? பார்க்கிறான். ஆனா அவன் கண்கள் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்குது. எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறவன இப்ப சொல்றாங்க என்ன மட்டும் பார் அப்படின்றாங்க. ஃபோக்கஸ், உன் பார்வை எங்க மேல பதிச்சுக்கோ. ஃபோக்கஸ், உன் பார்வையை எங்க மேல பதிச்சுக்கோ.
இப்படி பதித்த அவன் வாழ்க்கையில கொஞ்ச நேரத்துல அவர் எதிர்பார்க்காத ஒரு நன்மை நடக்குது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல நான் ஒரு வார்த்தையை சொல்லி செய்திக்குள் போக விரும்புகிறேன். கர்த்தரே உங்கள் கண்கள் நோக்கி உங்கள் கண்கள் பதிந்திருக்குமானால் சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கட்டளையிடுவார்னு நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, எதை பார்த்து அவர்களை பார்க்க 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 அவனுக்குள்ள உண்டாகிற மாற்றங்கள், கொஞ்ச நேரத்தில் அவன் நினைக்காத ஒரு சந்தோஷம், அவன் நினைக்காத ஒரு மகிழ்ச்சி, அவன் கால்கள் பலன் கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை வாசியுங்கள். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் அவன் கரடுகளும் பலன் கொண்டது. இந்த செய்தியோட ஒப்பிட்டு சொல்றேன். பார்க்க 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 அவன் கால்கள் பலப்படுது. என் பார்வை எதில் பதியுதோ அதை பொறுத்துதான் என் வாழ்வில் பலன். ஆமென் சொல்லுங்க. என் பார்வை பதிகிறதுல தான் என் பலன். சொல்லுங்க, நான் எதை பார்க்கிறேன்? மோசே எகிப்திற்குள் வரும்போது ஆரோனை முதலாவது சந்திக்கிறார், கட்டிப்பிடித்து முத்தமிடுகிறார். இப்பொழுது ஆரோனும் மோசையும் ஜனங்களிடத்தில் வந்து ஆமென். யாத்திராகமம் 4வது அதிகாரம் அதனுடைய 30-31 வசனங்களை வாசியுங்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளை ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தார். இன்னும் அடிமைத்தனம் மாறல, இன்னும் பிரச்சனை மாறல. அடிமைத்தனத்துக்குள் தான் இருக்கிறார்கள், பெருமூச்சுக்குள்ள தான் இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அதன் நடுவில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக அடையாளங்களை காண்பித்து கர்த்தர் சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேட்டபோது 31வது வசனம் சொல்லப்படுகிறது, ஜனங்கள் விசுவாசித்தார்கள் என்று. ஹல்லேலூயா. நெருக்கத்தின் நடுவிலும் அடிமைத்தனத்தின் நடுவிலும் பெருமூச்சின் நடுவிலும் என் கண்கள் அவரை பார்க்குமானால் என் இருதயம் பலன் கொள்ளும், என் இருதயம் கொழுந்து விட்டு எரியும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப என் கண்கள், என் பார்வை நான் எதுல பதிக்கிறேன்? என் பார்வை எதுல பதிக்கிறேன்? ஹல்லேலூயா. இந்த பார்வை பதிய எதன் மேல பதியுதோ அவன் கேட்டோமே ஜெபிக்கும் போது தாவீதினுடைய பார்வைக்கும் மற்றவருடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. மற்ற எல்லாருமே சவுலையும் கோலியாத்தையும் பார்த்தார்கள், ஆனால் தாவீதோ கோலியாத்தை கர்த்தரையும் பார்க்கிறான். இந்த பார்வைதான், என் பார்வை எப்படி பதியுதோ அதை பொறுத்து தான் எனக்கு நிக்க முடியுமா நிக்க முடியாது என்பது தீர்மானமாகும். என் பார்வை எதுல பதியுதோ அதை பொறுத்து தான் என் வாழ்க்கையில பலன் உண்டாகும். என் பார்வை எதுல பதியுதோ அதை வச்சுதான் என் வாயில துதி வருதா புலம்பல் வருதாங்கிறது தீர்மானமாகும். நான் எதை பார்க்கிறேன்? இதற்கு ஆதாரமாக ஒரு பகுதியை நான் முன்வைத்து ஒரு சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நன்றி, இந்த வார்த்தைகளை கவனிங்கள். மத்தேயு 14வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தெரிந்த சம்பவம். இதே சம்பவம் மார்க் 6வது அதிகாரத்திலும் இருக்கிறது, யோவான் 6வது அதிகாரத்திலும் இருக்கிறது. இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு சீஷர்களை அக்கறைக்கு போக துரிதப்படுத்துகிறார். இப்பொழுது சீஷர்கள் தானாக புறப்பட்ட பாதை அல்ல, இது கர்த்தரால் அனுப்பப்படுகிற பாதை. கர்த்தர் தான் இந்த பாதையை துவக்கி விட்டார். ஆமென். இந்த வருஷம் நாம துவங்கல, கர்த்தர் தான் துவக்கினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தான் நடத்திட்டு இருக்கிறார். இப்போ அவர்களை துவக்கின இந்த பாதை ஆரம்பம் நல்லா இருந்துச்சு. விசுவாசத்தோட புறப்படுறாங்க. நடுக்கடலில் வந்தபோது நமக்கு தெரியும், 24வது வசனம் சொல்லப்படுகிறது, அதற்குள்ளாக படவு நடுக்கடலில் அதுக்குள்ள தேர்ந்துட்டு. நமக்கு இப்பதான் இந்த நியூ இயர் தொடங்குனது மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள அடுத்த நியூ இயர்க்குள்ள வேலை நடந்துட்டு இருக்குது. அதற்குள்ளாக படவு நடுக்கடலில் வந்து சேர்ந்து எதிர்காற்றா இருந்ததினால் அலைகளினால் அலைவுபட தொடங்கிச்சு. மார்க் 6:48 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். ஆமென். புறப்படும் போது நல்லா தான் புறப்பட்டோம். புறப்படும் போது இந்த வருஷம் துவங்கும் போது நல்லா தான் துவங்கிச்சு. ஆனா பாதியில வரும்போது இப்போ எதிர்பாராத ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை சீஷர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். பைபிள் சொல்லுது, தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுறாங்க. அதாவது எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்கறாங்க, எப்படியாவது இதை கடந்து போயிடலாம், எப்படியாவது இந்த வருஷத்துல இந்த காரியத்தை சாதிச்சலாம், ட்ரை பண்ணி பார்க்கறாங்க. பட் முடியல. இதை பார்த்தபோது இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார்.
நாம இந்த பகுதிக்குள் சொல்லுவதற்கு முன்பாக நான் எழுதின ஒரு வார்த்தை, ஆண்டவர் எழுத வச்ச வார்த்தை இப்படிதான்: அக்கறைக்கு போங்கள் என்று இந்த பிரயாணத்தை துவக்கினது கர்த்தரானால் கொண்டு போய் சேர்க்க என் ஆண்டவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எதுவும் என்னை பாதியில் மூழ்கடிக்க முடியாது. நம்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதுவும் என்னை பாதியில் மூழ்கடிக்காது. என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தேவ சித்தமானால் அவர் என்னை கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென் சொல்லுங்க. துவக்கினவர் அதை முடிக்க வல்லவர். ஆமென். அதனாலதான் இயேசு மலையிலே இருக்காமல் வந்துட்டார். ஏன்னா இந்த பாதையை துவக்கினது கர்த்தர். பாதையை துவக்கினது கர்த்தர். அவர் துவக்கினது அவரானால் அவர் என்னை கொண்டு போய் சேர்ப்பார். அவர் இப்பொழுது பாதையில் வந்து அடைத்து கொண்டிருக்கிற அலைகளின் நடுவில் சீஷர்கள் இப்பொழுது தத்தளிக்கிறார்கள். இயேசு இப்பொழுதுதான் வந்து 2 காரியம் செய்கிறார். 1, கண்ணுக்கு தென்படுகிறார். 2, அவர் கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். ஏன் வந்தவர் டைரக்டா உடனே படகுல ஏற வேண்டியதானே? கொஞ்சம் அப்படி நடந்துட்டே இருக்கிறார். இயேசு முதல்ல அவர்களுக்கு எதை தான் காண்பி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பேசல. சீஷர்களேன்னு கூப்பிடல, பேதுருவேன்னு கூப்பிடல, அந்திரேயாவேன்னு கூப்பிடல. அவங்க முன்னாடி அவர் நடந்துட்டே இருக்கிறார். கடந்து போகிறவர் போல சும்மா அங்கேயும் நடந்துட்டே இருக்கிறார். வந்தவர் அப்படி போறது போல கண்ணுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்க பார்த்தது ஆண்டவர் பேசுறதல்ல, ஆண்டவர் நடக்கிறத பார்க்கறாங்க. ஆமென். அடித்து கொண்டிருக்கிற அலையில இப்ப அவங்க கண்கள் எதை மட்டும் பார்க்குதுன்னா அவர் நடக்கிறத பார்க்குது. ஏன் ஆண்டவரே வந்த உடனே பேசி இருக்க வேண்டியதானே? வந்த உடனே பேதுரு பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்க வேண்டியதானே? வந்த உடனே சீஷர்களே பயப்படாதீங்கன்னு சொல்ல வேண்டியதானே? அது மட்டும் இல்ல, ஆண்டவர் வரும்போதே கடலை அமைதியாக்க முடியுமா? முடியாதா? முடியும் இல்ல? கரையில் இருந்த ஆண்டவருக்கு இந்த கடலை அமைதியாக்கிட்டு அப்புறம் நடந்திருக்கலாம். அவர் அமைதியாக்கி விட்டு அல்ல நடந்து வந்தது. அவர் அமைதியாக்காமலே இப்ப நடந்து வந்துட்டு இருக்கிறார். ஆமென். அமைதியாக்கிட்டு வந்திருக்கலாமே, அப்படி செய்யல. அவங்க கண்ணுக்கு முன்னாடி அவர் நடந்துட்டே இருக்கிறார். இப்ப சீஷர்கள் அதை பார்க்கிறார்கள். அதன் அர்த்தம் என்ன? இதுவரை இவங்க எதை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க? அடிக்கிற அலைய பார்க்கிறாங்க, பெருங்காற்றை பார்க்கிறாங்க. இதை பார்த்து அலறி தத்தளித்து கொண்டிருக்கிறவர்கள் இப்ப ஆண்டவர் செய்கிற முதல் ப்ராசஸே அதை பார்த்துட்டு இருக்கிற பார்வையை அவரை பார்க்க வைக்கிறார். ஆமென். அதை பார்த்துட்டு இருந்தவங்க இப்ப அவரை பார்க்கிறாங்க. அவரை பார்க்கும்போது ஆரம்பத்தில் அவர் என்று தெரியல. அப்பொழுதுதான் ஆவேசம் என்று கத்துறாங்க. கத்துனது ஆண்டவர் சொல்றார், பயப்படாதீர்கள் நான் தான்றார். இத கேட்ட பிறகு அவங்க யாராவது ஒருத்தங்களாவது அலர்னாங்களா? ஏன்னா இப்ப பார்வை அலைக்க மேல இல்ல, பார்வை ஆண்டவர் மேல இருக்கு. என் பார்வை அலைக்க மேல இருந்துச்சுன்னா என் வாய் அலரும். என் பார்வை ஆண்டவர் மேல இருந்துச்சுன்னா அடிக்கிற அலையிலும் நான் அமைதியாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன். பார்வையை திருப்புறார். அலையை பார்த்துட்டு இருந்த சீஷர்கள் இப்பொழுது அவரை பார்க்கிறார்கள். அலையை பார்க்கிற சீஷர்கள் இப்பொழுது அவரை பார்க்கிறார். இந்த வருஷத்தின் இறுதியில சில உள்ளத்துக்கு இந்த வார்த்தை ஆவியானவர் சொல்ல ஏவுகிறார். நீ அலையே பார்த்துட்டு இருந்தேனா, இந்த வருஷத்தின் முடிவு உனக்கு வேதனையா இருக்கும். நீ ஆனால் அடிக்கிற அலையில் நீ அவரையே பார்ப்பாயானா, இந்த வருஷத்தின் முடிவு உனக்கு பலனா இருக்கும். இந்த வருஷத்தின் முடிவு உனக்கு நன்மையா இருக்கும். இந்த வருஷத்தின் முடிவு உனக்கு நம்பிக்கையா இருக்கும். ஆமென். கர்த்தர் அலையை நிறுத்தி விட்டு அல்ல வந்தது. கர்த்தர் அலையை அமைதியாக்கி விட்டல்ல வந்தது. அடிக்கிற அலையில தம்மை வெளிப்படுத்துகிறார். தம்மை வெளிப்படுத்தும் போது அவர்கள் அதன் பிறகு அலையை பார்க்கவில்லை, அதன் பிறகு ஆண்டவரை பார்க்கிறார்கள். பார்வை அவர் மேல பதிக்கிறாங்க. பாருங்க, பார்வை அவர் மேல பதிக்கிறாங்க. அதுவரை தண்டு வலிக்கிறதில் வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது அதெல்லாம் விட்டுட்டாங்க. பார்வை அவர் மேல பதிக்க 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 அவங்களுக்குள்ள பலன் உண்டாகி கொண்டிருக்கிறது. பார்வையை பதிச்சதும் பலன் உண்டாகுது. ஹல்லேலூயா. அன்பான சபை, அன்பு சகோதரா, இன்னைக்கு என் பார்வை யார் மேல பதித்து வைத்திருக்கிறேன்? ஆமென். ஒரு வார்த்தையை தைரியமாய் சொல்லுகிறேன். பார்வையும் செவியும் அவர் பக்கம் திரும்பினது உண்மையானால் அடிக்கிற அலையும் பெருங்காற்றின் சத்தமும் உங்களை பாதிக்க கர்த்தர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. அவரை பார்க்கிறது வரையிலும் இந்த அலை அவர்களுக்கு பாதிப்பா இருந்துச்சு. ஆனா அவரை பார்த்த பிறகு அவங்களுக்கு இந்த அலை பாதிப்பாவே. அதன் அர்த்தம், அதன் அடையாளம் தான் இயேசு வந்ததும் பேதுருவோ அந்திரேயாவோ எந்த சீஷர்களும் ஆண்டவரே அலை அமைதியாக்குங்கன்னு கேட்கல.
இல்லைன்னா பார்த்தோன்னு கேட்டிருக்கணுமே, ஆண்டவர் இந்த பிரச்சனையை ஸ்டாப் பண்ணுங்க ஆண்டவரே, இந்த அலையை அமைதியாக்குங்க ஆண்டவரே. ஆமாம், இதுக்கு முன்பாக இயேசுவோடு கூட பிரயாணம் பண்ணும்போது ஆமாம் அவங்க கேட்டதே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லை. அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் எழும்பி ஏதாவது செய்யுங்க ஆண்டவர், இப்படிதான் கேட்கிறாங்க. ஆனா இங்க இயேசு நடந்து வந்து பார்த்த போது சீஷர்கள் ஒருவர் கூட கேட்கல, ஆண்டவரை கடலை அமைதியாக்குங்க. மாறா எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. ஆமே, எல்லாரும் எனக்கு பார்வை பதிய 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 எதை கண்டு கலங்கினார்களோ அதன் நடுவில் இப்பொழுது நம்பிக்கை உண்டாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நான் எதை பார்க்கிறேன், யாரை பார்க்கிறேன், எதன் மேல் என் பார்வை பதிந்திருக்கிறது? அடிக்கிற அலையே பார்த்துட்டு இருக்கிறேன் என்றால் என் வாயில புலம்பல் வந்துட்டு இருக்கிற ஐயோன்ற புலம்புவேன். ஆனா அமைதியாக்குற கர்த்தரை பார்ப்பேன். ஆனா ஹல்லேலூயா, நான் சொல்லுவேன், நீர் இருக்க கவலை எனக்கு இல்லையே, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே. ஏகோவாயிரே, 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 ஏகோவாயிரே. அடித்த பெருங்காற்றின் சத்தத்தின் நடுவில் அவன் அவரை பார்க்க துவங்கின பிறகு அடிக்கிற காற்றுக்க சத்தம் அவங்க காதுல கேட்கல, அவர் பேசுற சத்தம் தான் காதுல கேட்க. ஆமா, ஆண்டவர் மைக் ஏதாவது கொண்டு போனாரா? இல்ல. அடிக்கிற காத்துல பேசி பார்த்துருக்கீங்களா? ஓர அந்த அலை சத்தத்துல கடல்ல போய் நீங்க சத்தமா பேசி பாருங்க. கொஞ்சம் தள்ளி இருந்து நீங்க யாரையாவது கூப்பிட்டீங்கன்னா கேட்குமா? கேட்காது. ஆனா இப்போ பயப்படாதீர்கள், நான் தான் சொன்னதும் சீஷர்கள் காதுல அது கேக்குது. ஆண்டவர் என்ன ஆண்டவர் மைக் ஏதாவது கொண்டு போனீங்களா, இல்ல ஸ்பீக்கர் ஏதாவது கொண்டு போனீங்களா? இவ்வளவு சத்தத்தின் நடுவிலும் ஒரு பக்கம் காட்டின் சத்தம், இன்னொரு பக்கம் படகுல இவர்கள் அலறல் சத்தம், இதன் நடுவில் கர்த்தருடைய சத்தம் அவங்க காதுல கேக்குதுன்னா ஒரு வார்த்தையை தைரியமாய் சொல்றேன், உங்க பார்வை அவர் மேல் இருக்குமானால் எந்த பிரச்சனை நடுவிலும் அவர் சத்தம் உங்க காதுல கேட்க பண்ணி கொண்டிருப்பார். அவர் சத்தம் உங்கள் காதில் கேட்கும். ஆமென், ஹல்லேலூயா. பாதி ஆமென். அவர் சத்தமும் அவருடைய பார்வையும் இவர்கள் வாழ்க்கையில வந்தபோது அதன் பிறகு அந்த அலை அவர்களுக்கு பாதிப்பாவே தெரியல. இன்னைக்கு சில பிரச்சனைகள் என் லைஃப்ல பாதிப்பா எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்குதுன்னா நான் இன்னும் அந்த பிரச்சனையை தான் பார்த்துட்டு இருக்கிறேன் அர்த்தம். கோலியாத் வந்து நிற்கிறது, இவர்களுக்கு பிரச்சனை பாதிப்பா இருக்குது. எனவே டெய்லி காலையில எழும்பி ரெடியாகி வந்து நிப்பாங்க. கோலியாத் வரும், வந்ததும் விலகி விடுவாங்க. ஏன்னா கோலியாத்தை பார்க்கிற பார்வை இவர்களுக்கு பாதிப்பா இருந்துச்சு. ஆனா தாவீதுக்கு அது பாதிப்பா தெரியல. கோலியாத் வந்து நின்னா என்ன, அவன் பேசுனா என்ன, அது தாவீதுக்கு ஒரு பாதிப்பை கொண்டு வரல. அதனாலதான் தாவீது தைரியத்தோட கால் எடுத்து முன்னாடி வைக்கிறான். என்ன தைரியத்துல முன்னாடி வைக்கிறான்னா அவனுடைய பார்வை கோலியாத்தின் மேல் பதிக்கவில்லை, அவனுடைய பார்வையை கர்த்தரின் மேல பதிச்சு வைக்கிறான். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்த வருஷத்துல நம்பிக்கையோட கால் வைக்கணுமா? இந்த வருஷத்தின் இறுதி நாட்கள் ஒரு விசை கூட உங்கள் பார்வை அவர் மேல் பதித்து வைங்க. உங்கள் பார்வை அவர் மேல பதிங்க, அவர் வார்த்தையின் மேல பதிங்க. தைரியத்தோட காலடி எடுத்து வையுங்கள். புதிய ஆண்டில கர்த்தர் மகிமையானது உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பார்வை பதிக்க 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 இந்த சீஷர்களிடத்தில் வெளிப்பட்ட 3 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 1, ஆமென், பேதுரு இப்பொழுது இயேசுவை பார்த்ததும் அவன் கேட்கிற வார்த்தை மத்தேயு 14வது அதிகாரம் அதோட 28வது வசனத்தை வாசியுங்கள். பேதுரு அவனை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். 29வது வசனம். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. பார்வையை பதிச்சதும் பேதுரு, ஆண்டவரே நீரேயானால் இந்த கடல் ஒன்னு அமைதியாக்கி தருவீங்களா அப்படி கேட்காம பேதுரு கேட்கிற, ஆண்டவரே நான் இதன் மேல நடக்கட்டுமா அப்படின்னு கேட்கிற. உடனே ஆண்டவர் சொல்றா வா அப்படின்றார். பைபிள் சொல்லுகிறது 29 கடைசி, அவன் இயேசுவினிடத்தில் போக எதன் மேல நடக்கிறான்? எந்த ஜலம்? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. கொந்தளிப்பு, அலை, ஜலம், தண்ணி எல்லாம் ஒண்ணுதான். எந்த ஜலத்தின் மேல?
எதை பார்த்து பயந்தானோ அந்த ஜலத்தின் மேல இப்ப காலை தைரியமா வைக்கிறான். எதை பார்த்து பயந்தானோ அதன் மேல காலை வைக்கிறான். பார்வை கிறிஸ்துவின் மேல் இருக்குமானால் நீ யோர்தான்ல கால் வச்சாலும் அது உனக்கு முன்பாய் நடுங்குமே தவிர யோர்தான் உன்னை விழுங்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. என் பார்வை அவர் மேல் பதியுமானால் என்னால் எதிலும் நடக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. என் பார்வை அவர் மேல பதியும்னா என்னால எதுலயும் தைரியமா கால் வைக்க முடியும். என்னை விட்டு இந்த சூழ்நிலையை மாத்துங்க நான் கேட்க தேவையில்லை. மாறா நான் கால் வச்சா சூழ்நிலை என்னை விட்டு மாறும். ஆமென். ஹalleluya. யோர்தான் கிட்ட வந்தபோது ஆண்டவர் யோசுவாட்ட சொல்றார், ஆசரிப்பு கூடாரத்தை உடன்படிக்கை பெட்டியை சுமந்து நிற்கிற ஆசாரியர்கள் காலை வைக்க சொல்ல அப்படின்றார். ஆமென். இப்பொழுது ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு பிரசன்னத்தை சுமந்து கொண்டு பார்வை அதன் மேல் வைத்துக் கொண்டு தங்கள் காலை அந்த ஆற்றின் ஓரத்தில் வைத்த போது வேதம் சொல்லுகிறது, கரை புரண்டு வந்த யோர்தான் ஆறு பின்னிட்டு திரும்பி விலகினது. ஆமென். ஒரு காரியத்தை தேவ பிள்ளைக்கு தைரியமாய் சொல்லுகிறேன், நீ யோர்தானை கண்டு விலக கூடாது, யோர்தான் உன்னை கண்டு விலக வேண்டும். நீ யோர்தானை கண்டு விலக கூடாது, யோர்தான் உன்னை கண்டு விலக வேண்டும். நாம் யோர்தானை கண்டு விலக கூடாது, யோர்தான் நம்மை கண்டு விலகணும். ஆண்டவருக்கு வைராக்கியம் இதுதான். பேதுரு கேட்டதுமே அதனாலதான், ஹே நீ நடக்க போறியா இப்படி சொல்லி தடுக்கல. பேதுரு வா பேதுரு என்றார். நீ வா, கால் எடுத்து வை. நீ யாரை ஆராதிக்கிறாய் என்பதை மறந்து விடாதே, நீ யாருடையவன் என்பதை மறந்துடாதே. பேதுரு கேட்க நீரே ஆனா நான் வரட்டும் ஆண்டவரே வாண்டார், நீ கால் வைண்டார். ஹalleluya. ஆமென். வல்லமை கர்த்தருடையது, வல்லமை கர்த்தருடையது. அவர் எனக்காக முழு வல்லமையை என் வாழ்க்கையில வெளிப்படுத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க நம்பிக்கையோடு கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போட நீ கால்வை, நீ கால்வை. பிரச்சனை கண்டு பின்வாங்காத, பிரச்சனையை கண்டு உட்கார்ந்துராத, தைரியமா அடுத்த வருஷத்துக்குள்ள கால்வை. உனக்கு முன்பாய் வாசல் திறக்கும். ஆமென். ஹalleluya. ஆசாரியர்கள் பிரசனத்தை சுமந்து கால் வைத்த போது ஆமென் அந்த ஆறு தண்ணீர் பிரிந்து ஓடிட்டான். யோசுவா 15:3-15-16 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த ஆறு எப்படி ஓடிட்டு இருக்குதா? 15வது வசனத்தை வாசிங்க. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகுமா. பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட எங்க பட்டுச்சா? ஓரத்துல. ஆமென். 6000 பிசாசு பிடித்தவன் இயேசு கால் அதுல பட்ட உடனே அலறத்தோட இன்னும் பார்க்கவே இல்லை. கரையில இயேசு அங்கிருந்து புறப்படும் போது இவனுக்கு அங்க பயம் உண்டாயிட்டு. ஆமென். இயேசுவின் நாமத்துல சொல்றேன், இயேசு கால் வச்சா எப்படி சத்துரு பயப்படுவானோ அதே போல ஒரு தேவ பிள்ளை உண்மையா ஆராதிக்கிற தேவ பிள்ளை கால் வச்சால் யோர்தான் பின்னிட்டு திரும்பும் என்று விசுவாசிக்கிறவங்க, நான் ஆராதிக்கிறவர் பெரியவர், நான் ஆராதிக்கிறவர் பெரியவர், என் ஆண்டவனுடைய வல்லமை குறையவில்லை. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ சொல்லுங்க, வானத்திலோ வானத்திலோ பூமியிலோ உமக்கோ. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர். ரிமன சந்தலரியாதலரே. ஹalleluya. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர். ஆமென். வானத்திலும் ஆமென். பார்வையை பதிக்கிறவங்களிடத்தில் வெளிப்படுகிற முதல் காரியம், அவர்கள் எந்த பிரச்சனையும் கால் எடுத்து நடப்பார்கள். அவங்க கால் வைப்பாங்க அந்த காரியத்துல. இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தில் கர்த்தர் என்னை சந்திக்க வைக்கிற ஒரு விஷயத்துல நான் கால் வைக்க யோசிக்கிறேனாலே நான் பார்வையை கர்த்தர் மேல அல்ல, பார்வையை வேற எங்க வச்சிருக்கிறேன் அர்த்தம். பேதுருக்கு ஏன் முதல்ல இறங்கி நடக்க முடியல? பேதுரு முதல் பார்த்தது அலைய பார்த்துட்டு இருக்கிறான். இப்பொழுது ஆண்டவர் மேல பார்வையை பதிச்சதுமே பேதுரு கேட்கிற முதல் ஆண்டவர் நான் கால் வைக்கட்டுமா? ஆண்டவர் இந்த சூழ்நிலையில நான் கால் வைக்கட்டுமா? ஆண்டவர் வாண்டார் வைண்டார் காலை. பார்வை கர்த்தர் மேல் பதிந்து இருக்குமானால்
எந்த பிரச்சனை வந்தாலும், ஏன் 7 மடங்கு அக்னியானாலும் நான் கால் வைப்பேன். நான் கால் வைப்பேன். கோலியாத் வந்தாலும் கால் வைப்பேன். யோர்தான் வந்தாலும் கால் வைப்பேன். காரணம், யோர்தான் நல்ல எண்ணெய் மூழ்க போவது. ஆமா, யோர்தான் எனக்கு முன்பாய் விலகி ஓடும். கோலியாத்தை கண்டு விலகுகிற கூட்டம் அல்ல இது. ஆமா, யோர்தானை கண்டு விலகுகிற கூட்டம் அல்ல, அக்கினியை கண்டு விலகுகிற கூட்டம் அல்ல. மாறாய் பிரச்சனைகள் தான் என்னை கண்டு விலகும். நான் ஆராதிக்கிற தேவனுடைய வல்லமை என் வாழ்வில் வெளிப்படும் என்று விசுவாசிக்கிறோம். பார்வையை வல்ல ஆண்டவர் மேல பதிக்க 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 பிரச்சனையில கால் வைக்கிறது பேதுருக்கு ஒரு விஷயமாவே தெரியல. ஹல்லேலூயா. அவன் விஷப்பூச்சி பவுலின் கையை கவ்வி கொண்டிருந்த போது பவுல் அதை என்ன பண்ணாரா? பவுல் அந்த விஷப்பூச்சியை ஒரு மைண்டாவே பார்க்கல. ஆனா அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் எதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க? விஷப்பூச்சியை பத்தி. ஆமா, அத்தனை பேர் பார்வையும் அந்த விஷப்பூச்சி மேல இருக்கும்போது பவுல் அந்த விஷப்பூச்சியை ஒரு மைண்டாவே, ஏன்னா பவுலுடைய பார்வை விஷப்பூச்சியில் அல்ல, வல்லமை உள்ள தேவன் மேல இருந்துச்சு. ஹல்லேலூயா. அத்தனை பேருடைய பார்வை அந்த விஷப்பூச்சி. இந்த பூச்சி கடிச்சதுனால இவன் தான் இப்படி விஷப்பூச்சியை குறித்து பவுலுக்கு அது ஒரு விஷயமாவே தெரியல. அவன் அதை உதறி போட்டான். ஆமா, பவுல் அதை அந்த காரியத்தை ஈஸியா ஃபேஸ் பண்றான். எப்படி பவுலே உன்னால இதை ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியுதுன்னா, பவுல் சொல்லுவார், நான் அந்த விஷப்பூச்சியை பார்த்து வந்தவன் அல்ல, என்னை வல்லமை படுத்துக, என்னை வல்லமையுடைய என் வல்லமை தேவனிடத்திலிருந்து இருக்கிறது. அதை பார்க்கிறவனுக்கு தைரியம் அளிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமா, அதை பார்க்கிறவங்க பாருங்க, எசபேலுடைய ஒரு சத்தம் கேட்டதும், ஒரு வார்த்தை கேட்டதும் எலியா என்ன பண்றாரு? சூரச்செடிக்கு கீழே போய் படுத்துட்டார். ஆமே. ஆனா நீங்க படிச்சீங்கன்னா உண்மையிலே 17வது அதிகாரத்திலிருந்து எடுக்க வேண்டாம், சொல்லி மட்டும் விடுகிறேன். 17வது அதிகாரத்தில் ஆகாபுக்கு முன்பாக சவால் விட்டுட்டு இப்ப ஆத்தங்கரையில போய் ஒளித்துக்கிட்டார். அப்பொழுது என்ன செஞ்சிட்டு இருக்கிறாருன்னா, ஆகாபு எசபேலும் எல்லா தீர்க்கதரிசியில கொல்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறார். ஆமே. அப்ப ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் கொல்லப்படுகிற அந்த நாட்களிலேயே எலியாவை கொல்லணும்னு தீர்மானிக்கிறான். ஆகாபும் அப்படிதான் தீர்மானிக்கிறான். ஆனா அன்னைக்கு எலியாவுக்கு பயம் இல்லை. அன்னைக்கு கர்த்தர் ஆகாபுக்கு முன்பாக உன்னை போய் காண்பின்னு சொன்னதும் எலியா போய் தைரியமா போய் நிக்கிறான். அன்னைக்கு தான் தேடிட்டு இருக்கிறார் ஆகாப் தேடிட்டு இருக்கிற அன்னைக்கு போய் எலியா போய் நிக்கிறா, நான் வந்திருக்கிறேன் அப்படின்றார். ஆனா அதே எலியா 19வது அதிகாரத்தில் எசபேலுக்கு வார்த்தை கேட்டதும் அவ இன்னும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க கூட இல்லை. அவன் யார் மூலமோ ஒரு செய்தி, ஃபார்வர்ட் மெசேஜ் இல்ல, டைரக்ட் மெசேஜ் கூட இல்ல, ஃபார்வர்ட் மெசேஜ். சிலர்லாம் பாருங்க இந்த வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் மெசேஜ் பார்த்தே பயப்படுவாங்க. ஆமா, சிலர்லாம் பாஸ்டர் இப்படி நடக்க போதா, எதை பார்த்தீங்க? இல்ல அவங்க எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டாங்க. உங்களுக்கு டைரக்டா வந்துச்சா? இல்ல. சில ஃபார்வர்ட் மெசேஜ், இன்னைக்கு நிறைய ஃபார்வர்ட் மெசேஜ் அது சும்மா. ஆமே, சும்மா நிறைய ஃபார்வர்ட் மெசேஜ் சும்மா. அதே போல எசபேல் இப்ப ஃபார்வர்ட் மெசேஜ் பண்றா, இது உன் வாழ்க்கையை பாதிக்காது எலியாவே, இது டம்மி ஆயிரும். ஆமே. ஏற்கனவே கொல்ல நினைத்த அந்த ஆகாபுக்கு முன்பாக எசபேலுக்கு முன்பாக நான் உன்னை கொண்டு போய் நிறுத்தி அத்தனை பேர் நடுவில் அக்கினி இறக்கி எலியாவை கர்த்தரே தேவன் என்று அத்தனை வாவில் சொல்ல வைத்தவன் இப்ப எசபேலுக்கு முன்பாக இப்ப முடங்கி கிடக்குறான். ஆண்டவருக்கு அதுதான் கோபம் ஆயிட்டு, இங்க உனக்கு என்ன காரியம்? எழும்பு, நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஏன் அங்க நின்ற எலியாவுக்கு இங்க நிக்க முடியல? நான் பதிச்சது எதை நான் முன்னாடி பதிக்கிறேன்னு அதை பொறுத்து தான் என் பலன். ஆமே. ஆகாபு கிட்ட என்ன சொல்ற தெரியும்? நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். ஏன் இங்க சொல்ல முடியல எலியாவுக்கு? அங்க கண்களுக்கு முன்பாக கர்த்தரை பதிக்க பதிக்க பதிக்க. ஆமா, எலியாவுக்கு எந்த இடத்துல சோறு வரல, ஒளித்திருக்கும் போதும் கலங்கல, விதவை வீட்டுக்கு போகும்போது கலங்கல, ஆகாபுக்கு உன்னை காண்பின்னு சொல்லும் போது தைரியமா போய் நிற்கிறான். அதே எலியா இப்பொழுது நீ சொல்றார், ஐயோ எடுத்துருங்க ஆண்டவரே. அப்பதான் ஆண்டவர் சொல்றார், உனக்கு பலன் வரணும்னா நீ இங்க இருக்க கூடாது, நீ கர்மேல் பர்வதத்துல வந்து நிலை. உன் கண்ணுக்கு முன்னாடி அவரை பதிச்சிட்டேனா, இயேசுவின் நாமத்தில் இந்த வருஷத்தின் இறுதியில நீங்க எதை செய்றீங்களோ இல்லையோ, அவன் எல்லாத்தையும் தூக்கி மாத்திட்டு அவரை உங்களுக்கு முன்பாய் நிறுத்துங்க. கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாய் நிறுத்தி வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அவரை பார்த்துட்டீங்கன்னா உங்களால தைரியமா அடுத்து கால் எடுத்து வைக்க முடியும். அவரை பதிச்சிட்டீங்கன்னா அடிக்கிற அலையிலும் நீங்க தைரியமா கால் வைப்பீங்க. ஆமா, பார்க்க 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 எனக்கு பலன் உண்டாகி, நான் எனக்கு தெரியும்
அவரை பார்த்துட்டு கால் வைக்கிற எந்த இடத்திலும் கர்த்தர் என்னை மூழ்கி போக, ஒருவேளை மூழ்கிற தருணம் வந்தாலும் கர்த்தர் என்னை தூக்கி எடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். பார்த்து அவர் மேல பதிங்க. பார்த்துட்டீங்கன்னா நீங்க வந்து தைரியமா கால் வச்சிருவீங்க. கடந்த நாள் ஒரு வார்த்தையை தியானிச்சிட்டு இருக்கும் போது அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல பேதுருவை இப்போ சிறைச்சாலைக்குள்ள அடைச்சி வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் கிருபையினால தூதனை அனுப்பி ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார். விடுவித்து இப்போ அவன் ஸ்திரீகள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த வீட்டுக்கு முன்பாக இப்போ பேதுரு வந்து கதவை தட்டுறார். கதவை தட்டின போது வேதம் சொல்லுகிறது, 12வது அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிங்கள். பேதுரு வாசல் கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவ கேட்க தான் வந்தா தவிர திறந்து பார்க்க வரல. கேட்க வந்ததும் அவளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை என்ன ஸ்திரீ எனக்கு தெரியல. சந்தோஷம் வந்தா உடனே கதவு திறப்போம். ஏன்னா காத்திருக்கிற ஒரு ஆள் வந்து வருதுனாலே ஆமா நம்ம டோர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் இல்ல? ஆமா, இப்ப பேதுரு வந்துட்டார். வந்த பிறகு திறக்கல. அந்த ரோதையை மட்டும் ஒரு நாள் பார்க்கணும்னு வச்சிருக்கேன். இந்த ரோதை இப்படி திறக்காததுனால உள்ள இருக்கிற அவ்வளவு இருக்க விசுவாசம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப ரோதை போய் உள்ள போய் சொல்றா, பேதுரு வந்திருக்கிறான்னு சொன்னதும் உள்ள இருக்கிறவங்க சொல்ற வார்த்தையை பாருங்க. 15வது வசனத்தை வாசிங்கள். அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனா இருக்கலாம் என்றார்கள். இந்த இவ்வளவு இவா சொல்லியோ அவங்க வந்து என்ன நம்பவே இல்லை. ஆனா என்ன ஜெபிக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவர் பேதுருவை விடுவி. ஏன் விடுவிச்சிட்டேன்? இல்ல அது சும்மா, நீங்க விடுவிக்கணும். அவன் சொல்றா, இல்ல அவர் தான் சும்மா தூதனா இருக்கும், அவர் இன்னும் விடுவிக்கல. அவர் எங்க விடுவிப்பார்? விடுவிக்க மாட்டார். ஆண்டவரே விடுவி. அது விடுவிச்சா? இல்ல விடுவிக்க மாட்டார். ஆண்டவரே விடு. இன்னைக்கு பலருடைய ஜெபம் இப்படிதான். நீ உன் வாசல்ல தட்டிட்டு இருக்குது. இல்ல தட்டல நான் ஜெபிப்பேன். இந்த வருஷமும் தட்டாது, அடுத்த வருஷமும் தட்டாது, அடுத்த வருஷமும் தட்டாது. தட்ட தொடங்கியாச்சு. இல்ல நான் ஜெபிப்பேன். இவ என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? ரோதை பேதுருன்னு தெரிஞ்சிச்சுல, நீ பார்த்திருக்கணும். நீ கதவை திறந்து பார்த்திருப்பேனா, உன் பார்வையில் அது பட்டுடுச்சுன்னா நீ போய் சொல்ல மாட்ட, நீ கூட்டிட்டே போயிடுவ. இன்னைக்கு நாம அவரை நிறைய பார்க்காததுனாலதான் இன்னைக்கு புலம்பிட்டு இருக்கிறோம். பார்த்துட்டேனா நீங்க தைரியமா கால் எடுத்து வைத்து சொல்லுவீர்கள். ஆமா, எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை, இந்த ரோதை கேட்டா பார்க்கல. பார்க்காததுனால இவ போய் சொல்றதும் யாருக்கும் நம்ப முடியவில்லை. ஆமென். இவ கேட்ட உடனே கதவை திறந்து பேதுருவை கையோட கூட்டிட்டு போய் அவங்க முன்னாடி நிறுத்தி இருந்திருப்பாங்க. ஆமென். ஒருவேளை மயங்கி இருப்பாங்களா இருக்கும் இல்ல? கையோட கூட்டிட்டு போய் கொண்டு போய் நிறுத்தினாங்கன்னா அந்த இடத்துல ஒருத்தங்க வாயில கூட அவிசுவாச வார்த்தை வந்திருக்காது. ஏன்னா பார்க்கல. என் பார்வையில நான் பதிக்காத வரைக்கும், என் பார்வையில கிறிஸ்துவை பதிக்காத வரைக்கும் என்னால எந்த இடத்திலுமே ஸ்டெடியா நிற்க முடியாது. இப்ப பேதுருக்கு இந்த அடிக்கிற அலை, இன்னும் திரும்ப சொல்றேன், இது அமைதியாகவில்லை. இன்னும் அமைதியாகாத கடல் இல்லை. இப்ப பேதுருக்கு எதனால நடக்க முடியுதுன்னா, பேதுரு இப்பொழுது பார்வை அவர் மேல பதிக்கிறார். இயேசுவின் நாமத்துல சொல்றேன், இன்னும் அலை அமைதியாகல. ஆனாலும் நீங்க நடக்கலாம். எப்படி நடக்கலாம்? பார்வை அவர் மேல பதிச்சு நடந்து கொண்டே இருங்க.